வெல்கம் பேக் டு சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பர் இருப்பீங்க நம்புறேன். நான் உங்க சசி பேசுறேன். நாம பாத்தீங்கன்னா இப்போ கேஎஸ்ஆர் பெங்களூர்ல இருக்கோங்க. நம்ம ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு 4 hours டிலேல வந்திருக்கு. சோ அதனால நாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இங்க கேஎஸ்ஆர் பெங்களூர்ல இருக்க டார்மெட்ரி ஸ்டே பண்ணிருக்கோம். அதோட டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா டார்மெட்ரி ரூம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கொடுத்துருக்காங்க. நாம பாத்தீங்கன்னா இப்போ என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். என்ட்ரன்ஸ்ல இருந்து டார்மெட்ரி ரூம்ஸ் வந்து எப்படி போகணும்னு அங்க பார்க்கலாம். நம்ம உள்ள என்ட்ரு ஆனதுன்னு இங்க ஒரு பெரிய போர்டு இருக்கும். இந்த சைடில் தான் பாத்தீங்கன்னா டார்மெட்ரிக்கு போகணும். இங்க வந்தீங்கன்னா கேஎம்ஏ கிராண்ட் ரிட்டையரிங் ரூம்ஸ்னு இருக்கும் பாருங்க. இதுதான் வந்து நம்ம டார்மெட்ரிக்கு போற ஒரு வழி. இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி. இங்கே வந்த உடனே இந்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டையரிங் ரூம்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா புக்கிங் ஆஃபீஸ் இருக்கும். A few moments later. நம்ம ஆஃபீஸில் புக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ரிட்டையரிங் ரூம்ஸ்லாம் இருக்குது. நம்ம பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா 8. ஸோ டார்மெட்ரி ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஒரு பெட்டு, ஒரு லாக்கர், அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அந்த எண்டில் இருந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரிட்டையரிங் ரூம்ஸ் தான். வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா உள்ளே அட்டாச்சாகவே இருக்கும். பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு, ஒரு பில்லோ அண்ட் வந்து ஒரு நல்லா திக்கான பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிட்டையரிங் ரூமுக்கு வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 225 rupees. இது பார்த்தீங்கன்னா 12 hours-க்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பில்லே கொடுப்பாங்க. நம்ம இதை வந்து யூஸ்வலாக வந்து நம்ம பிஎன்ஆர், நம்ம நேம், நம்ம எங்கேருந்து வரோங்கிறத எல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து அவங்க புக் பண்ணி 12 hours கொடுக்குறாங்க. 8 to 8, நைட் 8 to மார்னிங் 8. நம்ம இப்போ வந்து நைட் வந்து நான் வந்தப்போ 12:20 ஆயிடுச்சு. ஆனால் அப்பவும் வந்துட்டு 8 to 8 அந்த 12 hours கணக்கு தான். மார்னிங் 8 AM நம்ம வந்து செக் அவுட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 8 AM to 8 PM தான் போட்டிருக்காங்க இங்கேயும். இந்த பில்லில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேம், மொபைல் நம்பர், அப்புறம் நம்ம வந்து புக்கிங் டைப்பு, அதாவது வந்து 12 hours புக் பண்ணியிருக்கோமா இல்லை 24 hours-க்கு அது, அப்புறம் நம்ம பிஎன்ஆர், அப்புறம் அப்போ எவ்வளோ டேஸ், நம்ம எப்போ செக்இன் பண்ணியிருக்கோம், ரூம் டைப், அப்புறம் நம்ம ரூம் நம்பர், நம்பர் ஆஃப் கெஸ்ட், அட்வான்ஸ் அண்ட் வந்து நம்ம பேஸ் ஃபேர். இது வந்து பேஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 225 rupees தான். ஆனால் நம்மக்கிட்ட வந்து 350 வாங்கினாங்க. 125 வந்து நம்ம ரிட்டர்ன் மார்னிங் போகிறப்ப கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இப்போ வந்து ஒரு 3 ladies இருக்கும் இந்த டார்மெட்ரியில். 3 பேருமே வந்து நான் வந்து அதே ட்ரெயினில் வந்தவங்க தான். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் ஸ்டே பண்ணுறது. ஏன்னா நைட் டைமில் அதுவும் அன்டைமில் 12 o'clock மேலே வெளியில் போகிறது வந்து அவ்வளோ சேஃப் இல்லைன்னு தோணதுனால நான் நைட் இங்கே இருந்துட்டு காலையில் போய்க்கலான்னு ஸ்டே பண்ணியிருக்கேன். ஓகே, பாய், குட் நைட். The next day. குட் மார்னிங் காய்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஜிங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து மார்னிங் 8 AM வந்து செக் அவுட்டு. நம்ம 12 hours தான் புக் பண்ணியிருந்தோம். வாங்க போகலாம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ரயில்வே ட்ரெயின் ரூம்ஸ் பத்தின டீடைல்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நம்ம நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் பிளேஸில் மீட் பண்ணுவோம். பாய்.